அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, போற்றுதலுக்குரிய உலமா பெருமக்களே, பெருமைக்குரிய நிர்வாகிகளே, பள்ளிவாசல்களின் பொறுப்புதாரிகளே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சிறார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய அளப்பெரும் கிருபையினால் நம்முடைய மக்தப் மதரசா ஆண்டு விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. ஒரு முக்கியமான வேலை நிமித்தமாய் சென்று விட்டதால் சில குழந்தைகளினுடைய பேச்சுகளை மாத்திரமே கேட்க முடிந்தது. பொதுவாய் கூட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே இருக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு உண்டு. அந்த பிள்ளைங்க பேசுகிறத கேட்கணுன்ற ஒரு ஆசையும் இருக்கும். நான் முதலாவதாக இங்கு வந்ததும் ஒரு மாணவர் பேசிய பேச்சு ரொம்ப வியப்பாக இருந்தது. தற்கொலை சம்பந்தமாக பேசினார். அந்த பேச்சில் பிசிறு தட்டலை, தேவையான ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அறிஞர் அவர் பேசுகிற உரையாடலில் அவர் கையாளுகிற போங்கு அதில் இருந்தது. இது போன்றே அடுத்தடுத்து மாணவர்கள் பல்வேறு தலைப்புகளில் பேசினார்கள். பொறாமை சம்பந்தமாய் ஒரு மாணவர்கள் பேசினார்கள். குறிப்பாய் பேரண்ட்ஸுகள் சம்பந்தமாகவும், பேரண்ட்ஸுகள் முதியோர் இல்லங்களில் விடப்படுவது குறித்த எச்சரிக்கைகளும் அந்த பயானில் மிக சிறப்பாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சமூகத்துக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை என்று தான் சொல்ல வேண்டும். மக்தப் மதரசாக்கள் ஒரு சூறாவில், அதுவும் குறிப்பாக ஜும்மாவுடைய நாளில் ஓதப்படுகிற ஒரு சூறா, அதனுடைய கடைசி 2 வார்த்தைகள் நமக்கு ரொம்ப அச்சுறுத்தும் வார்த்தைகள். இன்ன இலைனா இயாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும். எல்லாருக்கும் யாவும் இருக்குதுங்களா இந்த வார்த்தை? முதல் ரக்காத்தில் பெரும்பாலும் இமாம்கள் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஓதுவாங்க. 2வது ரக்காத்தில் ஹல்லத்தாக்க ஹதீஸுல் காஷியா ஓதுவாங்க. ஃபீஹா ஐனுன் ஜாரியா ஃபீஹா சுருரும் மர்ஃபுவா அஃபலா யன்துருன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத். எல்லாரும் காதில் ஓத தெரியாட்டியும் நான் இந்த வசனங்களை நான் ஓதும்போது உங்களுக்கு பரிச்சயமானதாக இருக்கலாம். கடைசி 2 வார்த்தை இன்ன இலைனா இயாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும். நிச்சயமாக நீங்கள் எங்கள்கிட்ட தான் வந்தாகணும், நிச்சயமாக நீங்கள் எங்களிடம்தான் வந்தாக வேண்டும், நாம உங்களை கவனிச்சுக்கிறோம். இன்ன இலைனா இயாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும். நாங்க தான் உங்களை கிடுக்கி பிடிப்போம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த சூராவினுடைய ஆயத்தை முடிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் யாரையும் விரோதிகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள். ஆனால் ஷைத்தான் உங்களுக்கு விரோதி, அவனை விரோதியாக ஆக்கி கொள்ளுங்கள், அவனை நண்பன் ஆக்கி கொடுக்கக்கூடாது. ஏனெனில் நம்மால் பாதிக்கப்பட்டதாக உணர்கிறான் ஷைத்தான். விண்ணுலகின் அரசாட்சி அல்லது வானவர்களுக்கு ஆசிரியராக இருக்கிற மிகப்பெரிய அந்தஸ்து பெற்றவனாக இருந்தவன் தான் ஷைத்தான். அவன் பெற்றிருந்த எல்லா நியமத்துகளிலிருந்தும் அல்லாஹுவால் விரட்டி அடிக்கப்பட்டு ஆக கீழ்த்தரமானவனாக அவன் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டதற்கு பின்னால் அவனை பொறுத்தவரை அதற்கு காரணம் மனிதன்தான். இந்த மனிதனால் தான் நான் இந்த இழிநிலைக்கு வந்தேன். நான் மட்டும் நரகத்துக்கு போனால் பத்தாது,
இந்த மனித குலத்தையும் என்னால் எவ்வளவு வாரி சுருட்டி அள்ளி கொண்டு போய் நரகத்திற்குள் சேர்க்க முடியுமோ நான் சேர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினான். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தான். யா அல்லாஹ், எனக்கு சாகா வர வேண்டும் என்றான். ரப்பி அர்னி அன்லிர்னி லா யௌமி யுபாசுன். யா அல்லாஹ், எனக்கு சாகா வர வேண்டும். இறைவன் யாருக்கும் இந்த உலகத்தில் சாகாவரம் கொடுக்கவில்லை. ஆனால் இப்லீஸுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பு தந்தான். சாகாவரம் அல்ல, ஆனால் இந்த உலகத்தில் எல்லாரும் இறக்கும் வரை சாகாவரம், அப்புறமா அவனுக்கு மௌத்து உண்டு. அந்த சாகாவரம் வாங்கி வந்து மனித குலத்தை கெடுப்பவனாக, மனிதர்களை நரகத்தை நோக்கி அவர்களை இழுத்து செல்பவனாக ஷைத்தான் இருப்பதனால் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா, ஷைத்தான் உங்களுக்கு விரோதி, அவனை விரோதிகளாக நீங்கள் விரோதியாகவே ஆக்கி கொள்ளுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அம்மையாரும் அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவுக்கு மாறு செய்து அந்த குறிப்பிட்ட அந்த மரத்திலிருந்து அவர்கள் உண்டு விட்ட பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஷைத்தான் உங்களுக்கு விரோதி என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? அப்ப எப்படிலாம் அவன் வழிகெடுக்கணுமோ வழிகெடுத்து அவங்கள சொர்க்கத்திலிருந்து அப்புறப்படுத்திட்டான்ல, சொர்க்கத்திலிருந்து அப்புறப்படுத்திட்டான். அது மாதிரி ஒட்டுமொத்த மனித குலத்தையும் சொர்க்கத்திற்குள் நுழையவிடக் கூடாது என்பதற்காக ஷைத்தான் வேலை செய்கிறான். அவன் தனக்கு தன்னுடைய வேலைக்கு உதவியாய் மனிதர்களிலிருந்தே ஏராளமான ஷைத்தான்களையும் அவனே தேர்ந்தெடுத்து கொண்டான். அவர்கள் மனித ஷைத்தான்கள். மனிதர்களை வழிகெடுக்கவே ஒரு கூட்டம் முயற்சித்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த மனிதர்களை நல்வழிப்படுத்தவே ஒரு பெரும் கூட்டம் நபிமார்கள், உலமாக்கள், நல்லவர்கள், யஅ்முரூன பில் மாரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், நற்காரியங்களை ஏவி தீய காரியங்களை தடுப்பவர்கள் என்று ஏராளமான கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் மிக முக்கியமான கூட்டம்தான், ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான் இந்த மக்தப் பாடசாலை. இங்கு நல்ல விஷயங்கள் ஏவப்படுகிறது, தீய விஷயங்கள் தடுக்கப்படுகிறது. தற்கொலை வேண்டாம், ஒருவருக்கொருவர் புறம் பேசி தெரிய வேண்டாம், பேரண்ட்ஸிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், பேரண்ட்ஸை பாக்கியமாக கருத வேண்டும். நல்ல உபதேசங்களை மாணவர்கள் செய்தார்கள். நான் அதை ஒட்டி ஒரு 5 நிமிடங்கள் சில வார்த்தைகளோடு நான் நிறைவு செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பேரண்ட்ஸின் அருமையை அவங்க ஹயாத்தில் இருக்கும்போதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க நம்ம கையை விட்டு போனதுக்கு பின்னாடி புரிந்து என்ன பயன்? கண்கட்ட பின்னே சூரிய உதயம், எந்த பக்கம் போனா என்ன? பேரண்ட்ஸ் இருக்கும்போது அந்த பேரண்ட்ஸை பயன்படுத்திக்கிறணும். தாம் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைக படக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு அழகான உறவுக்கு பெயர் தான் தாய் தந்தை, பேரண்ட்ஸ். கருவிலிருந்து கபர் வரை நமக்கு துணை நிற்கிற 2 வார்த்தைகளுக்கு பேர் தான் அத்தா அம்மா. என் புள்ள நல்லா இருக்கணும், என் புள்ளைக்கு எது பிடிக்கும்? அந்த பசங்க பேசும்போது அழகா சொன்னாங்க, எங்கத்தா எங்கத்தான்னு பேசுனீங்களப்பா, இப்ப உங்கத்தா உங்கத்தான்னு பேசுறீங்களே. சின்ன குழந்தைகள் அப்படித்தானே பேசுவாங்க, எங்கத்தா. அண்ணங்கால சொல்லுவான் எங்கத்தா. ஆனா வயசா பெரிய ஆள் ஆகிட்டா உங்க அத்தாவை நீ பாடுறாங்கிறான், இவன் உங்க அத்தாவை நீ பாருங்கிறான். அந்த பேரண்ட்ஸினுடைய அருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிற மதத்தவர்கள் பேரண்ட்ஸை எவ்வளவு உயர்வா என்ற வார்த்தைகளில் சொல்லுகிறார்கள் தெரியுமா? நேரில் நின்று பேசும் தெய்வம்ங்கிறான், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தாயின் காலடியில் சொர்க்கம், தந்தையின் திருப்பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் அதிருப்தி
தந்தையில் அதிருப்தியில் தான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற வேண்டுமா? பேரண்ட்ஸினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். பெற்றோர் என்பவர்கள் சாதாரணமானவங்க அல்ல. தங்களுக்காக பிள்ளைகளுக்காக தங்களை அர்ப்பணிப்பவர்கள். ஒருத்தன் அதனால சொன்னான், தாய் தனக்காக சமைத்ததும் இல்லை, தந்தை தனக்காக சம்பாதித்ததும் இல்லை. யாருக்காண்டி ஓடுறோம்? பிள்ளைகளுக்காண்டி தான் ஓடுறோம், ஒடியாடுறோம். அந்த பிள்ளைங்க 2 நாள் வெளியூர் போட்டோம், வீட்டில் எதையாவது இருக்கிறத வச்சு அம்மா சாப்பிட்டுக்குருவாங்க. பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து கேட்டு செஞ்சு தர்றாங்க. நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒரு வெரைட்டிஸ் தான் இருக்கும். இப்போ இந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும், அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும். அவன் பணியாரம் வேணும்டா பணியாரம், இன்னொருத்தனுக்கு பூரி வேணும்டா பூரி, ஒருத்தனுக்கு பூரி பிடிக்காது, சப்பாத்தியா போட்டுக்கொடு. எவ்வளவு தியாகம் பண்றாங்க பேரண்ட்ஸ். பெற்றோரினுடைய அன்பையும் பாசத்தையும் அவர்கள் நமக்காக செய்கிற தியாகத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 25 வயது 30 வயது ஆனதற்கு பின்னால் ஒவ்வொரு இளைஞனும் நினைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நான் அடைந்திருக்கிற இந்த உச்சத்திற்கு என்னுடைய பேரண்ட்ஸினுடைய தியாகம் தான் காரணம், அவர்களுடைய பங்களிப்பு தான் நான் பெற்ற பாக்கியங்கள் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து நடக்க வேண்டும். இல்லைன்னா ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாருக்கு பெற்றோர் ஒழுக்கத்தை கற்றுத்தரவில்லையோ காலம் அவனுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தரும். அது மாதிரி பெற்றோருக்கு யார் சரியாக பணிவடை செய்யவில்லையோ காலம் அவனுக்கு சரியான பாடத்தை புகட்டும். ஆனால் அந்த பாடம் பலனற்றதாக இருக்கும் என்பதை இந்த நன்னேரத்திலே நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். ஒரு தாயினுடைய பிரியத்தை அப்பொழுதே பிள்ளைகள் புரிந்து கொள்ளலாம். தந்தையின் பிரியத்தை, அவனுக்கு கல்யாணமாகி அவன் கையில் 10 வயசு 15 வயசுல பையனோ பொண்ணோ இருந்தா, ஆகா அத்தாண்டா யாரு அப்படின்னு அப்பதான் புரிச்சுக்கிடுவான். அத்தாண்டா யாரு அப்படின்னு அவன் புரியும் போது அந்த அத்தாவினுடைய கையை பிடிச்சி முத்தம் கொஞ்சனும், காலை பிடிச்சி முத்தம் கொஞ்சனும் நினைப்பான். ஆனா திரும்பி பார்த்தா அந்த அத்தா இருக்க மாட்டார். இருக்கும்போதே பயன்படுத்திக்கங்க பேரண்ட்ஸை. சொர்க்கத்தினுடைய ஒரு வாயிலை மிஸ் பண்ணி விடாதீர்கள். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் கணவன் மனைவியை மதிக்கணும், மனைவன் கணவனை மதிக்க வேண்டும் என்பதை தாண்டி மனைவியினுடைய பேரண்ட்ஸை கணவனும், கணவனுடைய பேரண்ட்ஸை மனைவியும் மதிக்கணும். என்ன எங்க அத்தா அம்மா எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தாங்க, எனக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க, அப்படித்தானே என்னுடைய கணவரினுடைய அத்தா அம்மாவும் என் கணவரை பொத்தி பொத்தி வளர்த்திருப்பாங்க. அவருக்கு என்னவெல்லாம் வேணும், அவர் எப்படிலாம் நாளைக்கு இருக்கணும் என்று கனவு கண்டிருப்பாங்க. என்னுடைய கணவரின் பெற்றோரின் கனவுதான் என் கணவர், என் மனைவியின் பெற்றோரின் கனவுதான் என் மனைவி. அந்த பெற்றோர் இல்லாமல் மனைவி இல்லை, அந்த பெற்றோர் இல்லாமல் என் கணவன் இல்லை. என் கணவனாய் ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு கணவனை தந்தவர்கள் என்னுடைய மாமனார் மாமியார். நான் விரும்புகிற அழகான மனைவியை தந்தவர்கள், குடும்பத்திற்கேற்ற அழகான ஒரு மனைவியை தந்தவர்கள் என் மாமனார் மாமியார். அப்படின்ட்டு ஒவ்வொருவரும் பேரண்ட்ஸை மதிக்கணும். ஒரு ஆலிம்சா பயான்ல சொல்லுவாங்க, ஒரு மருமகன் மகளை இறக்கி விட்டு போயிட்டாராம். வாசல்ல அத்தா வாங்கத்தா, உள்ள வாங்கத்தா, உள்ள வந்துட்டு போங்க. ஆனால் பதில் கூட சொல்லலையா, அப்படியே வண்டியை முறுக்கிட்டு போறான். ஒரு வயசான திருத்து அவர் பயான் பேசினா அது கரெக்டா இருக்கும், நம்ம ஏஜுக்கு பேச முடியாது. அந்த அந்த பெரிய மனுஷருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். பிள்ளைய கொடுத்துருக்காரு வேற உன்னை நம்பி, நீ நாளைக்கு அது மாதிரி மாமனாரா மாறுவன்றதை ஞாபகம் வச்சுக்க. நாளைக்கு நீங்க அது மாதிரி பேரண்ட்ஸா மாறுவீங்க, உங்களுக்கும் மருமகன் மருமகள்கள் வருவார்கள். நீங்கள் இன்று எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு பேரண்ட்ஸுக்கு எவ்வளவு நீங்கள் மரியாதை காட்டுகிறீர்களோ உங்களுடைய பிள்ளைங்க அதை பார்ப்பாங்க.
இன்னைக்கும் நான் சில குடும்பங்களை நான் பார்க்கிறேன், அவங்க தங்களுடைய பேரண்ட்ஸுகளை கவனிச்சதையும் நான் பார்த்திருக்கிறேன். இப்ப அவங்க பிள்ளைங்க வந்து அவரை கவனிக்கிறாங்க, அதையும் நான் பார்த்திருக்கிறேன். அவருக்கு 55 வயசு, கம்மி வயசு தான், 60 வயசு தான். ஆனா அவங்க அத்தாவை அவர் அந்த மாதிரி பார்த்தாரு. அவன் புள்ள அவங்க அத்தாவுக்கு உடம்புக்கு முடியலன்னா லீவு போட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறான். அத்தா கூடவே ஒரு நாள் பூரா அவன் மருத்துவமனையில் இருக்கிறான். நாம எப்படி நடக்கிறோமோ அப்படித்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு, பேரண்ட்ஸ் அவர்கள் செய்திருக்கிற தியாகங்கள், பங்களிப்பு தான் நாம் பெற்றிருக்கிற பாக்கியங்களாய் நினைப்பதோடு, பேரண்ட்ஸே நமக்கு கிடைத்த பாக்கியங்கள் என்று நாம் மனதில் நினைத்து, இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான அந்த வாய்ப்பை நாம் தவற விட்டுவிடக் கூடாது. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா பேரண்ட்ஸை மதித்து நடக்கிற நல்ல மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.